Do you see God as a God who has promised and it might not happen, or do you see God as the one who promised and fulfills it? There will be problems. Without problems, no promise can be possessed. If you need to pursue the promise, you need to wholly follow God. There might be a slight delay, but in God's kingdom there is no delay, there is only destiny. Don't forget this. Occupy, possess. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். In the book of Joshua chapter 14, 12வது வசனம். let's read verse 12. Now give me this hill country that the Lord promised me that day. அன்றைக்கு கர்த்தர் என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த மலை நாட்டை எனக்கு தந்தருளும். How many of you want to say amen? Amen. From promise to possession, வாக்குத்தத்தத்திலிருந்து அதை சுதந்தரிக்க போகிற இந்த பயணத்தில் you need to claim your blessing. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ உரிமை பாராட்டி வாங்கிக் கொள்ள வேண்டும். I believe God promised you a brighter future. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா? I don't think in a promise there is a curse, in a promise there is a blessing. நான் நம்புகிறேன் வாக்குத்தத்தத்தில் சாபம் இல்லை, ஆசீர்வாதம் தான் இருக்கிறது. There is always a blessing in the promise. எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்திற்குள் ஆசீர்வாதம் மட்டும் தான் இருக்கிறது. So our intention should be, Lord, I want to possess the promise. ஆகவே நம்முடைய உள்நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும். And whatever he is promised with his mouth, he will do it with his hand. ஆமென். இதெல்லாம் தன் வாயினால் அவர் முன்மொழிந்தாரோ தம்முடைய கரத்தினால் செய்து முடிப்பார். There might be a slight delay, but in God's kingdom there is no delay, there is only destiny. ஆமென். ஒருவேளை சின்ன தாமதம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தாமதம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சுதந்தரிக்கிற உங்கள் இலக்கு மட்டும் தான் இருக்கிறது. Listen very carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். How you see God in your heart matters most. உங்கள் தேவனை உங்களுடைய இருதயத்தில் அல்லது உள்ளத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். Do you see God as a God who has promised and it might not happen, or do you see God as the one who promised and fulfills it? ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாத இருக்கிற அந்த தெய்வத்துடைய நிலைமையை உங்களுக்குள்ள பார்க்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற அந்த தெய்வத்தை உங்களுக்குள்ள பார்க்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். Turn to your neighbor and say, whatever he says, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ he will fulfill it. அவர் நிறைவேற்றுவார். Amen. ஆமென். See, there are 12 people who went and saw the land. 12 பேர் போய் தேசத்தை வேவு பார்த்தார்கள். Only 2 of them entered it. ஆனா 2 பேர் தான் அதற்குள் பிரவேசிக்க முடிந்தது. 10 did not enter because they did not see God, they looked at the opposition. 10 பேரால அதை சுதந்தரிக்க முடியவில்லை, ஏனென்றால் அந்த இடத்துல அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, எதிரியை தான் பார்த்தார்கள். There are so many people who are filled with doubt. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா? But you have to have faith to see the promise fulfilled. ஆமென். நிறைய பேருக்குள்ள சந்தேகம் இருக்கிறது, ஆனால் உங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் தேவை. 2 things to have. 2 விஷயம் உங்களுக்கு தேவை. You got to bring the word from your heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே கொண்டு வர வேண்டும். Joshua chapter 14 verse 7. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Caleb is speaking about his heart. காலேபு தன் இருதயத்தை குறித்து இங்கு பேசுகிறார். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. சரி, என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. He did not bring the situation, he brought the word from his heart. ஆமென். அங்கு போய் வேவு பார்த்தபோது அந்த சூழ்நிலையை அவர் வந்து சொல்லவில்லை, தன்னுடைய இருதயத்தில் மறைந்திருந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் சொன்னார். Write it down. எழுதி கொள்ளுங்கள். What you see, don't speak. What you believe, speak about it. ஆமென். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை பேசாதீர்கள், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதையே பேசுங்கள். Somebody said amen. ஆமென். So he says, I brought the word according to my heart.
என்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே நான் அவருக்கு மறு செய்தி கொண்டு In வந்தேன். another translation says, I brought a report according to my conviction. ஆமென். எனக்குள்ள இருந்த அந்த உள்ளுணர்வின் நிச்சயத்தின்படி நான் அங்க ஒரு அறிக்கையை சொன்னேன் என்று சொல்கிறார். To possess the promise, you need to have a conviction. God will give it to me. ஆமென். வாக்குத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த தைரியம் தேவை. தேவன் நிச்சயமா எனக்கு அதை தருவார் என்று. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும் நினைக்கிறீங்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. So possessing the promise is very important. ஆகவே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது சுதந்தரிப்பது மிகவும் பிரதானம். Joshua chapter 14 யோசுவா 14ஆம் அதிகாரம் verse 8 and 9. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Number 1, he spoke from his conviction. Number 2, he wholly followed the Lord. ஆமென். முதலாவது தனக்குள்ள உள்ளான நிச்சயத்தின்படி அவர் பேசினார். இரண்டாவதாக அவர் கர்த்தரை முழுமையாக பின்பற்றினார். உத்தமமாய் பின்பற்றினார். Wholeheartedly, முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றினார். sincerely he followed God. உத்தமமாய் உண்மையாய் தேவனை பின்பற்றினார். How many of you want to say amen? ஆமென். If you need to pursue the promise, வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் you need to wholly follow God. நீங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். ஆமென். யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்க? ஹalleluya. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க முடியாது. நின்னா முழுசா கர்த்தர் வார்த்தை மேல நிக்கணும். Amen. You cannot place your leg here and there, but you have to stand firmly on the word of God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கிளைம் பண்றவங்களுக்கும் விசுவாசிக்கிறவங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். Amen. People who claim and believe, the Lord will give it to them. Through so many millions of people that got out of Egypt, கர்த்தர் எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். but God gave the mountains of Judea to the person who pursued the promise diligently. ஆமென். ஆனா யூதேயாவின் இந்த மலைநாட்டை வாக்குத்தத்தத்தை உண்மையாய் பின்தொடர்ந்தாரே அவருக்கு தான் தேவன் கொடுத்தார். Joshua chapter 14 verse 13-14. யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. எதற்காக சுதந்திரமாக கொடுத்தாரு? Why did Joshua was given as an inheritance? 14ஆம் வசனம் சொல்கிறது. Verse 14 says, ஆதலால் கேனாசியனான எப்புனேவின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் Amen. இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் பின்பற்றது இல்ல. Not just following God for one day. அல்லேலூயா. Hallelujah. சில பேர் ஆரம்பத்துல உற்சாகமா இருப்பாங்க. Some people they follow with all diligence at the ஒரு beginning. புது கார் வாங்கினா பயங்கரமா துடைப்பாங்க. When they buy a new car, they will clean it almost every day. புது வீட்டுக்கு போனா நல்ல அழகா ஷோகேஸ்ல அழகழகா வாங்கி வைப்பாங்க. In the new house, they always decorate with lot of good things. புது கல்யாணம் ஆச்சுன்னா விதவிதமா லவ் ஸ்டோரி பேசுறது. And when they are newly married, they always speak about new romance கொஞ்ச stories. நாள் ஆன உடனே But after a few days, அது கிடக்குது. let us leave it there. How you perceive the promise is how God is going to bless you. Amen. வாக்குத்தத்தத்தை நீங்கள் எப்படி பின்பற்றுகிறீர்களோ அதை பொறுத்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Turn to your neighbor and say, there will be problems. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனைகள் வரும். Without problems no promise can be possessed. பிரச்சனை இல்லாமல் வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் நாம் சுதந்தரிக்க முடியாது. So you need to learn to understand that the problem is for your promotion, the problem is for your possession. ஆகவே பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனை தான் உங்கள் உயர்வுக்கான வழி, அந்த பிரச்சனை தான் உங்களை சுதந்தரிக்க வைக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Your problems are not to put you down, your problems are a step to take you up. ஆமென். இந்த பிரச்சனை உங்களை கீழே அமிழ்த்தும்படியாக வரல, படிப்படியாக உங்களை உயர்த்தும்படியாக வருகிறது. How many of you want to say amen? ஆமென். Look at your neighbor and say, go possess the promise. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், போய் உன் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக்கொள். And tell them, occupy.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். அந்த இடத்தை நிரப்புங்கன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். The Lord says go and fill that place. Always God says go take the territory. ஆக எப்பொழுதும் தேவன் போய் அந்த எல்லைகளை பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். Occupying the land of promise. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நிரப்ப வேண்டும். I believe it's a season where many of you and I are going to walk into the promise. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நாம் வந்திருக்கிறோம். நம்மில் அநேகர் வாக்குத்தத்தத்திற்கு உள்ளே போய் கால் வைக்க போகிறோம். We have been seeing from outside, வெளியிருந்து இப்ப வாக்குத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். but very soon we are going to step into the promise. ஆமென். வெகு சீக்கிரத்தில் வாக்குத்தத்தத்திற்குள் கால் எடுத்து வைக்க போகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. God has already planned the place where you and I are supposed to reside. நீங்களும் நானும் தங்கும்படியான இடத்தை தேவன் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க தங்கணும்? Where do you want to stay? எங்க வீடு கட்டணும்? Where do you want to build your home? எங்க ஆராதிக்கணும்? Where do you want to worship God? எல்லாமே அவர் முன்குறிச்சிருக்கிறார். He has already predestined everything. இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்காக கர்த்தர் சில இடங்கள்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். Amen. Some plots are actually in waiting for you. எந்த இடத்துல உங்களுக்கும் அந்த மண்ணுக்கும் தொடர்பு இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். Amen. Where you and the dust or the dust of the land are related, God is waiting there. Jacob was running away from his brother. யாக்கோபு தன் சகோதரனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார். On the way he slept on a stone. வழியில ஒரு கல்லின் மேல் படுத்து நித்திரை செய்தார். Suddenly the Lord appeared to him சடுதியில தேவன் அவருக்கு தோன்றி and told him, do not fear, I will give the land where you are sleeping as your own. ஆமென். நீ பயப்படாத, நீ படுத்து தூங்கி கொண்டிருக்கிற இந்த இடத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Our God is a God of promise. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். In Genesis 28:13, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதற்கு மேலாக அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் I am the God of your father Abraham ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் and the God of Isaac. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். He is not in a position of winning. He is a loser who is running. அவர் ஜெயிக்கிற ஒரு ஜெயாலியாக அந்த இடத்துல இல்ல, ஒரு தோற்று போகிற ஆளா தான் அவர் ஓடிக்கொண்டிருந்தார். At that time God is promising him, அந்த நேரத்தில் தேவன் அவரோட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். I will give this land to you and your children. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த இடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். What you and I are building is not for one generation, it is from generation to generation to generation. நீங்களும் நானும் கட்டுகிற சில விஷயங்கள் நமக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிற தலைமுறைக்கும் சொந்தமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? In Deuteronomy chapter 1 verse 8, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் the Lord spoke to the people of Israel like this. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொன்னார். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Deuteronomy 1:8 clearly states what God has promised, go possess. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். When the people of Israel left Egypt, they did not have Google Maps. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் கையில கூகுள் மேப்லாம் இல்ல. They had to walk and search the land. அவர்கள் போய் தங்களுடைய இடத்தை தேட வேண்டியதா இருந்தது. So God took them on a journey. ஆகவே தேவன் ஒரு பிரயாணத்தின் ஊடாக அவர்களை நடத்தினார். And a faith journey. ஒரு விசுவாச பயணத்தில் நடத்தினார். Where is he taking them? அவர்களை எங்கு கொண்டு சென்றார்? Acts 17:26 says, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, God has already pre-planned the places of our possession. நாம் குடியிருக்க வேண்டிய இடங்களை தேவன் முன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, பூமியின் மீதெங்கும் ஜனங்களை குடியிருக்க செய்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், எந்த இடத்தை எந்த எப்ப தீர்மானிக்கப்பட்டது? முன் தீர்மானிக்கப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, முன் தீர்மானிக்கப்பட்ட. முன் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி வச்ச காலங்களில். ஆமென். அப்புறம்
அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ண குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். டீச்சர் எக்ஸாம் கொடுக்கும்போது உங்களால பாஸ் ஆக முடியும்னு தெரிஞ்சு கொடுக்குறாங்களா இல்ல நீங்க ஃபெயில் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்குறாங்களா? When you want to write an exam, that the teacher give you question paper with an intent of you failing it or winning it. அப்ப டீச்சர் ஈஸியான கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா இல்ல கொஞ்சம் டஃப்பான கொடுப்பாங்களா? Do you think the teacher will give you the easy question paper or the tough one? எல்லாமே fill in the blanks இருக்குமா இல்ல எஸ்ஏ எழுத வேண்டியதா இருக்குமா? Will there be only MCQs or there will be essays as well? அமெரிக்காவில் முன்னாடி இருக்கிறவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வேற, அடுத்த லைன்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேற. In US, the question paper will differ according to the rows. அவனை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுனீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. Many times in our life we look at others and try to copy their blessing. நிறைய நேரம் நம்ம மத்தவங்களை பார்த்து அவங்க ஆசீர்வாதங்களை காப்பி அடிக்க ட்ரை பண்றோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, காப்பி அடிச்சு ஆசீர்வாதம் வராது. When you copy and paste, you will not get a blessing. ஆமா, ஆண்டவர் ஜெராக்ஸ் மிஷின் இல்ல. மத்தவங்க ஆசீர்வாதத்தை அப்படியே ரிப்பீட் உங்களுக்குன்னு பிரத்யேகமா ஒன்னு வச்சிருப்பார். A special and unique blessing has been reserved for you. How many of you want to say amen? Amen. Hallelujah. Hallelujah. So possessing that promise. ஆகவே வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது. In Numbers chapter 13, 13ஆம் அதிகாரத்தில் in 28 and 29, 28ஆம் 29ஆம் வசனங்களில் God had promised and look what's happening there. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனா அங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். So அங்க ஏனாக்கின் ராட்சத புத்திரர் அங்கே இருந்தார்களாம். And they saw descendants of Enoch who were giants. So 29. ஆகவே 29ஆம் வசனத்தில் வாசிப்போம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அது என்ன அமலேக்க பத்தி மட்டும் பயங்கரமா சொல்றாங்க? Always there is some description about Amalekites. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சவுத். South. சவுத் தான் முக்கியம். The south is important. சவுத் தான் தேசத்தையே ஆள போகுது. Now south is going to rule the country. சவுத்ல இருந்தா எழுப்புதல் வர போகிறது. From the south there comes the revival. சவுத்ல இருந்தா ஒரு அக்கினி புறப்பட போகிறது. From the south there comes the fire. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதனால முக்கியமா இந்த அமலேக்க குறிச்சு அவன் இருந்த இடத்தை குறிச்சு சொல்றார். ஆகவே the Amalekites and its location has been spoken. அமலேக்கிய ஆவி. The spirit of Amalekites. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த அமலேக்கிய ஆவிதான் ஜனங்களை பயமுறுத்தி விட்டது. The spirit of Amalekites has a terrified people. இந்த 12 பேரும் போய் பார்த்தபோது, when 12 people went there to spy, இந்த அமலேக்கின் ஆவிதான் இவங்களை பயமுறுத்தி promise-ஐயே டவுட் பண்ண வச்சுச்சு. The spirit of Amalekites has terrified them and made them to be suspicious about the promise. ரெண்டு காரியம் அவங்க பார்த்தாங்க. They saw two things. அங்கே வாழ்கிற ஜனங்கள் பெரிய ரொம்ப வல்லமையானவர்கள். People who live there, they were giants. அவங்க வாழ்ற அந்த இடம் பெரிய அரணிப்பான பட்டணங்கள். And the place in which they lived were fortified cities. சொல்லுங்க ஆமென். Amen. That means nobody can come and possess. ஆகவே யாருமே போய் எளிதில் சுதந்தரிக்க முடியாது. There are some places which are bound by witchcraft. சில இடங்கள் மந்திரவாத கட்டுகளால் சூழப்பட்டு இருக்கிறது. There are some places where Satan has been holding it for a long time. சில இடங்களில் சத்துருவானவன் நிறைய நீண்ட நாட்களாக பிடித்து வைத்திருக்கிறான். But God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், what are you saying about it? நீ அதை குறித்து என்ன சொல்லுகிறாய்? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாயில In your mouth என்ன வார்த்தை வருது? what is coming out of your mouth? நடக்கும்னு சொல்றீங்களா? Are you saying it will happen? நடக்காதுன்னு சொல்றீங்களா? Or are you saying it will not happen? காலேப் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what Caleb said? Numbers 13 verse 30, next verse. அடுத்த வசனம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் Let us go up at once and occupy it. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். Amen. Hallelujah. For we are well able to overcome it. நாம் போய் எளிதாய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, occupy and possess. And possess. சொல்லுங்க, occupy and possess. மறுபடியும் சொல்லுங்க, occupy and possess. மறுபடியும் சொல்லுங்க, occupy and possess. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? occupy பண்ணணும், அப்புறமா possess பண்ணணும். occupy and possess. occupy and possess. அமெரிக்காவில் ஃபேமிலி கேம்புக்கு ரீசெண்டாக போயிருந்தேன்ல. In America I went for a family camp. In that family camp I taught the people
the theme of that family camp. அந்த ஃபேமிலி கேம்புடைய அந்த தலைப்புல நான் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி I கொடுத்து said, take root, bear fruit. அதாவது நீங்கள் வேரூன்றி கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். So take root, bear fruit. I finished the conference. அந்த கூட்டத்தை நான் முடித்த பிறகு And Monday before starting here I met a family. திரும்பி நம்ம ஊருக்கு வரதுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். So his grandchild came. அவளுடைய பேரன் அங்க வந்தான். So the grandfather said, hey, how did you like the conference? அந்த தாத்தா அந்த பேரனை பார்த்து கேட்டார், இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா? Small boy walked up to me and said, take root, bear fruit. அந்த சின்ன பிள்ளை பக்கத்துல வந்து பாஸ்டர் சொல்லி கொடுத்த வேரூன்றி கனி கொடுக்க வேண்டும் என்பதை சொன்னான். So today my message, if you forget everything, don't forget this: occupy and possess. எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? Shall we all stand up? ஆண்டவர் இன்னைக்கு உங்க லைஃப்லயும் in your life too, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி, as it is written, just shall live by faith. அந்த அமலேக்கியர் இருந்த அந்த இடத்தை, the place where Amalekites lived, அவங்க possess பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடத்தை, the place where they had already possessed, கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். the Lord is going to give it to you. நமக்கு தர போகிறார். It's going to give it to us. கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. Just raise your hand and pray from the bottom of your heart. See, வேதம் சொல்கிறது, the Bible says, சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படணுமா? You have to be merry with people who are already merry. அழுகிறவர்களோடு நாம் அழ வேண்டும். And you have to cry along people who are already crying. Hallelujah. Hallelujah. அமலேக்கியரை கர்த்தர் முற்றிலுமாய் சங்கரிப்பார். The Lord will destroy the Amalekites completely. Hallelujah. Hallelujah. இந்த அமலேக்கு வந்து போராடிட்டு இருந்தான்ல, the Amalekites was fighting, right? யாத்ராமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல, in Exodus chapter 17, ரெவிதீம்ன்ற பள்ளத்தாக்குல, and there was a valley called Revidim. இந்த அமலேக்கியர் வந்தபோது, when the Amalekites reached there, மோசே மேல கையை உயர்த்தி நின்னாரு. Moses was lifting his hand up in the யோசுவா கீழ அவங்களை ஜெயிச்சார். but Joshua was fighting at the valley and defeating them. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. So just lift your hands and thank God. So கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Lord, I am going to occupy. ஆண்டவரே, நான் அதை போய் நிரப்ப போகிறேன். I am going to possess. நான் அதை சுதந்தரிக்க போகிறேன். I will occupy. நான் நிரப்ப போகிறேன். And I will possess. நான் அதை சுதந்தரிக்க போகிறேன். I will occupy. நான் போய் அதை நிரப்ப போகிறேன். And I will possess. சுதந்தரிக்க போகிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I claim every blessing promised to me. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். In the month of August, இந்த ஆகஸ்ட் மாதத்தில், I know that you will do justice for me. நீர் எனக்கு நீதி செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். That is the promise for this month. அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். According to your justice for me, எனக்கு நீர் செய்யப்போகிற அந்த நியாயத்தின்படி, you are going to make me possess the promise. எனக்கு இந்த வாக்கு சுதந்தரிக்க உதவி செய்ய போகிறீர். You had declared, நீர் பிரகடனப்படுத்தியிருக்கிறீர், very soon I will do justice for you. உனக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று. So I receive the vindication of my faith. ஆகவே என்னுடைய விசுவாசத்தின் அந்த பிரதிபலனை நியாயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். How many of you want to say amen? Amen. Say, I am healed in Yeshua's name. இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். I will possess the promise in Yeshua's name. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தை I will grow and multiply in Yeshua's name. இயேசுவின் நாமத்தில் நான் வளர்ந்து பெருகுவேன். In the mighty name of Yeshua, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் I bless every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில். Thank you Lord for your grace upon Ruah. ரூவா சபையின் மேல் இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for Freedom Center. Freedom Centerக்காக நன்றி ஆண்டவரே. Glorify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. Bless everyone who are sowing. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Amen. 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 அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.